அனைவருக்கும் வணக்கம். முருக பக்தர்கள் அனைவரும் கடந்த 6 நாட்களாக கந்தனிடம் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து கடும் விரதம் இருந்திருப்பீர்கள் அல்லவா? அந்த கடும் விரதத்தை எதற்காக? நம்மளுடைய தேவைகளை முருகனிடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்வதற்காக. முருகன் யார்? கந்தன் நம்மளுடைய சொந்த கடவுள். அதனால அந்த 6 நாட்களும் நம்ம கந்த சஷ்டி விரதம் இருந்தோம் அல்லவா? அது நேற்றையோடு முடிந்தது. நேற்று சூரசம்ஹாரம் திருவிழா திருச்செந்தூரில் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. தேசிய மங்கை கட்சி அழகாக ரொம்ப அந்த விழாவை ரொம்ப விமர்சையாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு முருகனுடைய திருக்கல்யாண வைபவம். அதாவது தன்னுடைய சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே அவர் சாயா அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு அலங்காரங்கள்லாம் பண்ணி நேற்று நம்ம தரிசித்தோம். இன்றைக்கு அவருக்கு வள்ளி தேவயானுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது அல்லவா? சில பேர் 6 நாள் விரதம் இருந்து விரதத்தை முடிச்சுடுவாங்க. சில பேர் இன்றைக்கு தான், இன்னைக்கு 7வது நாள் அல்லவா? இன்னைக்கு திருக்கல்யாண வைபவத்தோட முடிப்பாங்க. எல்லா திருக்கோயிலும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்தது. அதை முன்னிட்டு முருக பகவானுக்காக நான் ஒரு சிறிய பாடலை கற்பனையாக பாடுகின்றேன். மாலை மாற்றினார் முருகன், மாலை மாற்றினான் அழகன், மாலை மாற்றினான் முருகன், மாலை மாற்றினான் வள்ளி தேவயானையுடன் மாலை மாற்றினான், மாலை மாற்றினார் அழகன், மாலை மாற்றினார் மாலடங்க மதிரடங்க மாலை அவர்கள் மார்பிலே மாலை மாற்றினார் அழகன், மாலை மாற்றினான் வள்ளி தெய்வ யானையுடன் மாலை மாற்றினான், மாலை மாற்றினான் அழகன், மாலை மாற்றினான் வள்ளி தெய்வ யானையுடன் மாலை மாற்றினான், மாலை மாற்றினார் அழகன், மாலை மாற்றினான் வள்ளி தெய்வ யானையுடன் மாலை மாற்றினான், வள்ளி தெய்வ யானையுடன் மாலை மாற்றினான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா, நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. அனைவருக்கும் இந்த விரதத்தில் கண்டிப்பாக ஆனந்தமே கிடைக்கும். கடவுள் யாரு? கந்த பகவான், நம்மளுடைய சொந்த பகவான் அல்லவா? நம்ம விரதம் எடுத்தது எல்லாத்தையுமே அவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் செஞ்சிட்டோம் 6 நாளும். கண்டிப்பா இன்னைக்கு அவரிடம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது திருக்கல்யாண வைபவத்தில் வீட்டிற்கும் அந்த வள்ளி தெய்வயானுடன் மிகவும் சந்தோஷமா நம்ம சொல்ற அந்த என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பா தன்னுடைய 2 மனைவிகள் நடுவில் அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நீங்க யார் யார் என்னென்ன கேட்டீங்களோ அத்தனை பேருக்கும் சகல சம்பத்துடன் சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பா நம்ம கந்த கடவுள் கொடுப்பார். அது பரிபூர்ணமாக நீங்கள் அறிவீர்கள். அடுத்த கந்த சஷ்டியிலும் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவா.